பாண்டியோட கடைக்கு பாண்டி லவ் பண்ற பொண்ணு போயிருக்கும். அந்த நேரம் பார்த்து சோழன் வந்து கடையில இருந்திருப்பாரு. சோழன் வந்து நீ உனக்கு காலையில உனக்கு வேற வேலையே கிடையாதா, எப்ப பார்த்தாலும் நீ இது மாதிரி காலையில கிளம்பி வந்துருவியா, விடிய விடிய தூங்க விடுறதுல அவளுக்கு வேலை வேலை செய்யறதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை கேட்டுருவாரு சோழன். ஏன் நான் வேலை செய்ய விடாம என்ன பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணும் பதிலுக்கு பதில் பேசுவாங்க. இவன் வேலை பாக்குறதா என்ன நினைக்கிறேன், நைட்டு ஃபுல்லா உன் கூட பேசணும், காலையிலே கொஞ்சம் வந்து டேரா போட்டுக்க, நான் கடையில இருக்கும்போது நீ கடை பக்கமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அவன் மனுஷன் அவன் சாவு கடைக்கையில உங்களுக்கு லவ் ஒரு கேடா அப்படிங்கிற மாதிரி டைலாக் சொல்லுவாரு. இப்படி போயிட்டு இருக்கையில உடனே பல்லவன் போய் சோழன் சொல்லுவாரு, ஹலோ உனக்கு தான் உடம்பு சரியில்லையே, நீ வந்து நிலாவை போன் அடிச்சு கூப்பிடலாம்ல, நீ தான் உனக்கு நிலா இல்லாம தானே உடம்பு ஜுரம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. உடனே பல்லவன் சொல்லுவான், உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட போடாதுன்னு, உனக்கு வேணும்னா நீ போய் அண்ணி அழைச்சிட்டு வா சமாதானப்படுத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான் பல்லவன். ஆனா பல்லவன் வந்து யாருக்கும் தெரியாம போன் அடிச்சு, அண்ணி இனிமேல் நீங்க இங்க வரவே மாட்டீங்களா, எனக்கு ஜுரம் வந்துருச்சு, நீங்க இல்லாம என்னை யாருமே பாத்துக்கல, நான் ரொம்ப தனியா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன், நீ எனக்கு வீட்டுல இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நிலாட்ட பேசிடுவான். சரி சோலா பாரு அப்படிங்கிற மாதிரி நிலா வந்து பல்லவன்கிட்ட சொல்லிட்டு போனை வச்சிருவாங்க. அடுத்து வந்து பல்லவன் ரொம்ப அழுவான். அழுதுட்டு அவனும் வந்துருவான். சோழன் வந்து எப்படா நிலாவை கன்வென்ஷன் பண்ணி கூப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுவாரு சோழன். என்ன பண்றதுன்னே தெரியலையே, எப்படி நிலாவை நம்ம கூப்பிட போறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. உடனே சேரன் போய் கேட்பாரு, அண்ணா நீயாவது நிலாவை கூப்பிடலாம்ல அப்படின்னு. நான் என்னடா பண்ணேன், அந்த பொண்ணு நீ தானே இந்த பிரச்சனைக்கே காரணம், அந்த பொண்ணு வீட்டை விட்டு போக நீ தானே காரணம், நீ போய் இப்படி காலில் விழுந்து கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க.